மேரேஜ் எப்போதுமே ஹாட் டாபிக் தாங்க. ஸோ கல்யாணம் பண்ணிக்காதவங்களுக்கு எப்படா நம்ம கல்யாணம் ஆச்சா அப்படின்னு இருக்கும். கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஏன்டா கல்யாணம் ஆச்சுன்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 விஷயங்கள், அஸ்ட்ராலஜிக்கலாக சம்மந்தமான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணுவோம், உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு, இல்லை நீங்கள் லவ் பண்ணுறீங்க, இல்லை வீட்டில் பார்க்குறது அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து எப்படி மூவ் பண்ணணும், அண்ட் அதே மாதிரி முகூர்த்தம் வைக்கிறீங்க, இல்லை ஒரு ரெமெடி ஒரு ரிச்சுவல்ஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி மூவ் பண்ணணுன்றதான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் யாராவது கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, இல்லை கல்யாணம் நடக்க போகிற ஃப்ரெண்டு யாருக்கா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கணும் லவ் மேரேஜ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்க, வீட்டுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ தட் டசன்ட் மேட்டர். ஸோ லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாதகத்தெல்லாம் காமிச்சு பார்த்துட்டு பொருந்தான்னு பார்த்துட்டு லவ் பண்ண மாட்டேன். லவ் இஸ் சைட், பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு, பேசுவீங்க, ஆல் தட் பிளா பிளா பிளா, காதல். ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறது, நாங்கள் லவ் பண்ணிட்டோங்க, ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஜாதகம் சரி இருக்குமா சரி இருக்காதான்னு தெரியல, நாங்கள் மேரேஜ் பண்ண நினைக்கிறோம், இந்த மாதிரி என்கிட்ட வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் லவ் பண்ணிட்டீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து ஜாதக பொருத்தத்தில் ஏதாவது தோஷம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க முடியுமானா தேவையே இல்லை. நீங்கள் தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது 2 விஷயம்தான். ஃபஸ்ட்டு உங்களுடைய 2 பேரோட ஜாதகத்துலேயும் பெரிய தோஷங்கள் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லை அப்படின்னா யூ கேன் ஜென்ரலாகவே நீங்கள் நல்ல முகூர்த்தத்தில் தாலி கட்டிக்கலாம். அதுவே ரொம்ப பெரிய விஷயம், அண்ட் தட் இஸ் வெரி மச் ஃபைன். இல்லை உங்களுக்கு ரொம்பவே நிறைய தோஷங்கள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது உங்கள் ஹாரோஸ்கோப் ரீதியாக அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல முகூர்த்தத்துக்கு தாலி கட்டணும். அதுக்கப்புறமா திருப்பியும் ரீமேரேஜ் பண்ணணும். இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் செல்ஃபோனுக்கு, அதுக்கு மேரேஜ் செல்ஃபோன் ஒன்றுன்னு சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்கள் செல்ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க, 15 days பண்ணலாம், 1 month பண்ணலாம், அண்ட் 1 year பண்ணலாம், 10 வருஷத்துக்கு கூட நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே பிளான்ஸ் இருக்குது, ஆனால் அதுக்கு ஒரு வேலிடிட்டி பீரியடும் இருக்குது. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஜென்ரலாக ஹாரோஸ்கோப் நல்லா இருக்குன்னா உங்கள் வேலிடிட்டி அதிகமாக இருக்கும். உங்களுக்கு நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படின்னா வேலிடிட்டி ஆப்வியஸ்லி கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி ரீமேரேஜ் பண்ணிக்கிறது. ரீமேரேஜ்னால் அதே பொண்ணு அதே பையன், வேறு பொண்ணு வேறு பையன் கிடையாது, அதே பொண்ணு அதே பையன் ஒரு நல்ல முகூர்த்தத்துக்கு திருப்பியும் தாலி கட்டுறது பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் மேரேஜ் தான் நீங்கள் கிராண்டாக பண்ணலாம். செகண்ட் டைம் திருப்பி அதே மாதிரி ஆளுங்க கூப்பிட்டு பெருசாக தாலி கட்டணுமா தேவையில்லை. அது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வீட்டிலே வந்து முடிச்சிடலாம். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக எண்டிங்கில் பார்ப்போம். ஸோ 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்க, லவ் எல்லாம் பண்ணிட்டோம், அடுத்து என்ன பண்ணுறது, நம்ம வந்து லவ் பண்ணவே இல்லைங்க, நாங்கள் அரேஞ்ச் மேரேஜ் தாங்க எங்கள் வீட்டில் பார்க்குறாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அரேஞ்ச் மேரேஜ் பார்க்குறாங்கன்னா ஆப்வியஸ்லி எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க, ஹிந்துஸாக இருந்தாங்கன்னா எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக ஒரே ஒரு விஷயம் தான், ஜாதகம் பொருந்துதா. இங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது லவ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அரேஞ்ச் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் நம்ம ஜாதகம் பொருந்துதான்றதை பார்க்கணும். பல பேர் நான் சொல்கிறது ஒரு 95% ஆஃப் த பீப்புள் நட்சத்திரம் பொருந்தலை, அவ்வளோதான் எடுத்துகிட்டு போங்க, இந்த இதெல்லாம் ஒன்றுமே பொருத்தலை, வேஸ்ட் அப்படின்றோம். ஆன் டாப் ஆஃப் தட் என்ன சொல்கிறாங்கன்னா, செவ்வாய் தோஷம் ஒரு பையனுக்கு இல்லை ஒரு பொண்ணுக்கு இருந்துச்சுன்னா என்னோட ஜாதகம் ஆணோ பெண்ணோ அவங்களுக்கும் செவ்வாய் தோஷம் தான் இருக்கணும். ஏன்னா மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ், இது மேக்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு ஜாதக பொருத்தம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நமக்கு 9 கிரகங்கள் ப்ளஸ் லக்னம், அந்த 10 காம்பினேஷன்ஸ்லேயும் கரெக்டாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்துதா அப்படின்றத பார்க்க போகிறோம். 2வது நம்ம என்ன பார்க்க போகிறோம், ரொம்ப சிம்பிளாக அவங்களுக்கு நவாம்சம் அப்படின்னா திருமணத்திற்கு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் சப்தாம்சம்னா குழந்தை பிறப்பு பார்ப்பாங்க. அது 2த்துல இருந்தும் எப்படி இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப அஃப்ளிக்டடாக இருக்கா, இல்லை அவங்களுக்கு குழந்தை பிறக்காத மாதிரி இருக்கா, இல்லை அவங்களுக்கு கல்யாணம் வந்து நிலச்சி நிற்காது, இல்லை சூப்பராக இருக்கும் குழந்தை எல்லாமே பிறக்கும், அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குது. இந்த 2 விஷயங்களையும் தெளிவாக பார்த்தாலே ஆல்மோஸ்ட் 100% உங்களுக்கு பார்த்த மாதிரி தான். அண்ட் இங்கேருந்து நம்ம ஏதாவது ரெமெடிஸ் பண்ணணும்னா ஆப்வியஸ்லி ரெமெடிஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம். நீங்கள் திருமணத்திற்கு ஒரு 120 நாளைக்கு முன்னாடி ரெமெடிஸ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு ரெமெடிஸ் பண்ணலாம். பரிகாரத்தினால ஆல்மோஸ்ட் 99.9% ஆஃப் விஷயத்தை சால்வ் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் யாராவது போட்டு கொடுக்குறாங்கன்னா யாருமே கிடையாது. வெறும் நட்சத்திர பொருத்தம், அந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களோட மேரேஜ் லைஃப்பை கண்டிப்பாக டிசைட் பண்ணாது. நான் ஏன் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். எவ்வளோ நாள் உங்களுக்கு பொண்ணு கிடைக்காம இருக்குது சார்? இப்போ வரைக்கும் பொண்ணு கிடைக்கல உங்களுக்கு? எப்போ இருந்து தேடுறீங்க?
மேரேஜ் ஏஜ் வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் தேடிட்டு தான் இருந்தாங்க. ஓகே, உங்க வயசு என்ன சார்? எஸ் பண்ணுங்க. இந்த விபரீத விளையாட்டுக்கு நான் வர விரும்பல சார். நான் Okay, I am சொல்லி 40. மனசு கஷ்டமா இருக்கக்கூடாது. ஐ எம் 40. 40. எஸ். ஓகே, எவ்வளவு வயசுல தேடுறீங்க? ஃப்ரம் 25. 25 வயசுல இருந்தா? 25, 26 அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் சம்டைம்ஸ் நானும் வந்து ஒரு 30, 35 அப்புறம் ஜஸ்ட் லெஃப்ட் நாட் எனஃப். 25னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து என்ன 15 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்க்குறம்போது எனக்கே ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. 15 வருஷமாக அவர் ஜாதகம் பார்க்குறாருங்க. 15 வருஷமாக ஏன் ஒருத்தர் ஜாதகம் பார்த்து பொண்ணே கிடைக்காம இருக்க போது? ரொம்ப சிம்பிள். அவர் பார்க்குற அஸ்ட்ராலஜியில் டிஃபெக்டிவாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் சும்மா நட்சத்திர பொறுத்த மட்டும் எப்படி பார்க்குறதுன்னு கற்றுக்கிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஹாஃப் டேக்காக இருக்கிறதுனால எவ்வளவோ பேருக்கு காம்ப்ரமைஸில் கல்யாணம் நடக்குது, எவ்வளவோ பேருக்கு கல்யாணம் நடக்காமலே மொட்டை பசங்களாகவே இருக்காங்க. ஐ ரியலி ஃபீல் சாரி ஃபார் தெம். பட் இது வந்து இன்காம்பிட்டன்ஸ் அப்படின்னு ஈஸியாக சொல்லலாம். இவ்வளோ பராமீட்டர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி அனலைஸ் பண்ணாதான் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு அனாலிசிஸே சொல்ல முடியும். இதெல்லாம் சொல்லலை அப்படின்னா என் ரிப்போர்ட் எங்கே நீங்கள் எந்த அஸ்ட்ராலஜர் போனாலும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு கூட கொடுக்கலாம். ஏன்னா திஸ் இஸ் அ வெரி மச் பேசிக் ஸ்டாண்டர்ட் டு மேக் ஷுர் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா பண்ணிக்கூடாது. ஓகே, மூவிங் ஆன். இப்போ நீங்கள் 2 பேருமே பார்த்துட்டீங்க, உங்களுக்கு வந்து திருமணம் பொருத்தத்து எல்லாமே செட் ஆகிடுச்சு, பொறுத்தெல்லாம் ஓகே. அடுத்து என்ன? என்கேஜ்மெண்ட் பண்ணுறது, மேரேஜ் பண்ணிக்கிறது தான். ஸோ இப்போ மேரேஜ் பண்ணுறீங்க. இதில் இன்னொரு பெரிய தலைவலி என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருமே ஒரு சண்டேவாக வச்சிடலாங்க கல்யாணம். ஏன் சண்டே? ஏன்னா ரொம்ப சிம்பிள், எல்லாருமே வந்துருவாங்க, ஈஸியாக இருக்கும். வீக் டேனா அவன் ஆஃபீஸில் லீவ் பண்ண மாட்டான். ஓகே, புரிஞ்சுது. அது கூட பரவாயில்ல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, காலங்காத்தாலாம் வேண்டாம், ஒரு 10 மணிக்கு சொல்லுங்கள். ஏன்னா 10 மணிக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரே வேலை மத்தியானமாக லஞ்சை மட்டும் போட்டு முடிச்சிடலாம், பணம் சேவ் ஆகும். இட் இஸ் நாட் அபவுட் மணி, இட் இஸ் அபவுட் டைம். முகூர்த்தம். இப்போ நல்ல முகூர்த்தம் அமையுது அப்படின்னா அந்த முகூர்த்தத்தை தாலி காட்டுறதுன்றது வெரி வெரி எசென்ஷியல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நானே ஒரு முகூர்த்தம் கொடுக்குறேன் அப்படின்னா 15 நிமிஷம் இருக்கிற ஒரு விண்டோ பீரியட் தான் பெஸ்ட் பீரியட் இருக்கும் அந்த ஒரு நாளில். அந்த 15 நிமிஷத்துக்குள்ளார தாலி கட்டணும். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரொசீஜர்ஸ் எப்போ ஆரம்பிக்குமோ அந்த டைமிங்கில் ஆரம்பிச்சிடணும். அந்த 15 நிமிஷத்தில் யூ ஹேவ் டு மேக் ஷுர் அந்த டைமுக்குள்ளார நீங்கள் தாலி கட்டுறீங்க. பிகாஸ் இது வந்து ஒரு இட்ஸ் லைஃப்ஸ் பிக்கஸ்ட் ஈவென்ட். அண்ட் டைம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ரோல். தப்பான டைமில் தாலி கட்டியும் லவ் பண்ணவங்க பிரிஞ்சு போயிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க தப்பான டைமில், அதாவது அம்மாவாசன் கூட பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ண ஒரு 3 monthஸில் அந்த பையனுக்கு சிவியர் ஜாண்டிஸ். அந்த பையனுக்கு படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க கல்யாணம் பண்ண 2வது நாளே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு. ட்ரான்ஸ்ஃபர் கம்பெனியில் இவருக்கு தெரியாமல் இவங்க மேனேஜர் டீமெல்லாம் அப்ளை பண்ணி வச்சுருந்தாங்க, கிடச்சிருச்சு. எதுவும் யாருக்குமே தெரியல, இந்த டைமில் தான் கிடைக்கும்னு. இட்ஸ் பிக் கிளைண்ட் கம்பெனி சொல்லிட்டாங்க, இதை விட்டானா அவனை வேலை தூக்குற மாதிரி இருக்கும்னு. அவருக்கும் முடியாது, போக வேண்டியதாயிடுச்சு. அன்னையிலேருந்தே 2வது நாள்லேருந்தே ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. லவ் பண்ணி 7 இயர்ஸுக்கு அப்புறம் மேரேஜ். நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். அதுலேருந்து அவருக்கு வந்ததுலேருந்து ஃபுல்லாக ஜாண்டிஸ் முடியாமல் ரொம்ப டெட் பெட்டுக்கு போய்ட்டு அந்த மனுஷன் திருப்பி வந்தார். ஸோ இந்த மாதிரி தப்பான முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணாலுமே தட் இஸ் அ ப்ராப்ளம். ஏன்னா இப்போ எல்லாருமே அஸ்ட்ராலஜிஸ்ட் சொன்னாங்க, சும்மா லக்னத்துலேருந்து 7வது கட்டத்தை சுத்தமாக இருக்கான்னு பாருங்கள். 7ஆம் அதிபதி உங்களுக்கு 6, 8, 12 இருக்கலாம். 7ஆம் அதிபதி ராகு கேத்துவோட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ லக்னம் எடுத்துக்கணும். லக்னத்துலேருந்து 7ஆம் வீடு உங்களுக்கு என்னது சுக்ரன் வந்து 8ஆம் வீட்டில் ராகு கூட இருக்கலாம், ஏன் 12ஆம் வீட்டில் கேது கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் நல்லதானே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது கிடையாது. அண்ட் இந்த மாதிரி இப்போ இந்த வீடியோ பேசுகிற டைமில் இருக்கிற இந்த ஹாரோஸ்கோப் காம்பினேஷன்ஸ்லாம் நாங்கள் கல்யாணமே யாருமே பண்ணிக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். பிகாஸ் த டைம் இஸ் வெரி மச் அஃப்ளிக்டட். ஸோ அந்த முகூர்த்தம் பார்க்குறீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நெசசரிஸ் இருக்குது. இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்களா கேளுங்க. 7, 8 சுத்தமாக இருக்குன்றதுனால இந்த முகூர்த்தம் குறித்து கொடுக்கலையேன்னு கேளுங்க. எல்லாருமே இதை தான் பண்ணுவாங்க. சுக்கிரன் செவ்வாய் எங்கே இருக்குன்னு கேளுங்க. உங்களுக்கு சுக்கிரன் செவ்வாய் ராகு கேத்தோட இருக்கான்னு கேளுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப 2 இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ இதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா ரிச்சுவல்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 10 நிமிஷத்தில் கல்யாணம் பண்ணி வச்சார். எப்படிப்பா நீங்கள் 10 நிமிஷத்தில் கல்யாணம் பண்ணீங்க? பிராமின் கல்யாணம் 2.5 நாள், நார்மல் கல்யாணம் 6 மணி நேரம், 2 மணி நேரத்தில் பண்ணுறவங்க இருக்காங்க, 3 மணி நேரத்தில் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இவங்க இம்பார்ட்டண்ட்டான ரிச்சுவல்ஸ் எல்லாம் வெட்டிடுவாங்க. இப்போ நான் வண்டி தயாரிக்கும் போது உங்களுக்கு டியூபெல்லாம் வெட்டிட்டேன், எப்படி வீல் வச்சு ஓட்டிகிட்டு போவீங்க? இன்ஜின் என்ன பண்ணுற, ஒரு வால்வை எடுத்துட்டேன், அப்போ எப்படி ஓட்டுவீங்க? பெட்ரோல் டேங்க்லேருந்து இன்ஜினுக்கு பைப்பை வெட்டிட்டேன், அப்போ எப்படி பைப் கனெக்ட் ஆகும்? இந்த மாதிரி இட்ஸ் ஆல் உங்களால் ரிலேட் பண்ண முடியுது. பிகாஸ் இட்ஸ் ஆல் ஃபிசிக்கல் எலிமெண்ட்ஸ். இது உங்களால் யாருமே ரிலேட் பண்ணுறது கிடையாது. டைம் முடிஞ்சிருச்சு, சீக்கிரம் முடிங்க, ஒரே வேறு சாப்பாடு போட்டு அமைச்சிடலாம். இந்த ரிச்சுவல்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்களான்னு கேளுங்க. ரிச்சுவல்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணாத ஆளுங்களாம் எடுத்துக்கோங்க.
ஏன்னா உங்களுக்கு ரிச்சுவல்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருந்தால் தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்டுக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. விச் ஐ கேனாட் கீப் ஆன் டீப் டைவிங் இன் டு திஸ் வீடியோ. எல்லாமே நம்ம பெரியவங்க முட்டாள் கிடையாது, அவங்க யோசிச்சுட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். அதை ஃபாலோ பண்ணி பண்ணும்போது நம்மளுடைய திருமண வாழ்க்கை நிறைய தோஷங்கள் இருந்தாலுமே நல்லா இருக்கும், ஒரு லெவலுக்கு வரைக்கும் வேலிடிட்டி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ ரிச்சுவல்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. தட் இஸ் இன் வெரி வெரி எசென்ஷியல் பாயிண்ட். நான் இந்த வீடியோ பார்க்குறேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? இந்த கேள்வி வரும். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம், பண்ணதுலேருந்து ஒரே டார்ச்சருங்க, வாழவே முடியலைங்க, இந்த மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ சமீப காலத்தில் எனக்கு ஒரு கேஸ் வந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு 2 பேருக்குமே 60 வயசுக்கு டைப் போயிடுச்சு. இந்த டைமில் அவர் அஃபேர் வச்சுட்ருக்காரு அப்படின்னு என்ன பண்ணுறதுனே தெரியல. கல்யாணமே எவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சு. ஸோ இதுக்கு மேலே பேரம்பேத்தியில் இருக்காங்க, டைவர்ஸ் பண்ணாலும் எதுவும் பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், ரீமேரேஜ் பண்ணலாம். ஸோ ரீமேரேஜ் பண்ணும்போது உங்களுக்கு அதே நல்ல டைம் அகெயின் ஒரு 15 மினிட் விண்டோ பீரியடை குறித்து அந்த பீரியடில் ப்ராப்பராக ரிச்சுவல்ஸ் எல்லாமே பண்ணி பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி இதுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணாலே போதும். நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அண்ட் அதுக்கப்புறம் மாமனார் மாமியார் அம்மா அப்பா தேவைன்னா வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் மட்டும் இருந்து பசங்கன்னா பசங்க இருந்துட்டு ஒரு ரீமேரேஜ் மட்டும் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ராஜயோகங்கள்லாம் ட்ரிகர் ஆகும். இதோடைய கிளாசிக் கேஸ் இருக்காரே நம்மளுடைய கருணாநிதி அவர். ஸோ அவர் வந்து ஏன் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அவருக்கு ரீமேரேஜ்னு ஒரு டெக்னிக் இருக்குன்றது தெரியலப்பா. அவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அவர் ஜாதகத்தில் திருமணம் பண்ணிக்கிட்டார் ராஜயோகம். ஸோ அதனால் என்ன பண்ணார், மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் ஜஸ்ட் டு ட்ரிகர் தட் ராஜயோகம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருக்கா, திருப்பிலாம் கல்யாணம் பண்ணிக்காங்க, நீங்கள் ரீமேரேஜ் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ராஜயோகம் ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பயங்கர சொத்து கேஸு, அவங்க பெரிய ஹார்ட்வேர் ஸ்டோர் வச்சுருந்தாங்க, பேர் போன ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸு. ஆனால் அதில் இருக்கிற பைசா அவங்களால என்ஜாய் பண்ண முடியாது. அந்த ஹார்ட்வேர் ஸ்டோரை 2ஆக பிரித்து அண்ணன் தம்பி எடுத்துன்னு போக முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ரீமேரேஜ் ராஜயோகம் ப்ளஸ் இந்த ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ் அந்த ப்ராப்ளம்லாம் தீர்ந்து போனால் ரீமேரேஜ் பண்ண வித்தின் அ மந்த் அவங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சு. அண்ணன் தம்பி 2 பேருமே பேசி, அதாவது 20 வருஷமாக பேசி முடியாத அந்த 1 மந்த்துக்குள்ளே பேசி முடிவு பண்ணி கடையை பிரிச்சுட்டு ஆளாளுக்கு ஒரு கடையை போட்டு இப்போ 2 பேருமே சூப்பராக இருக்காங்க. ஸோ தட் இஸ் தி பவர் ஆஃப் முகூர்த்தம் அண்ட் ரிச்சுவல்ஸ் when combined properly with astrology. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்க, இல்லை லவ் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணிக்கலான்னு யோசிக்கிறீங்க, எல்லா இடத்துலையும் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் யூ. அண்ட் இல்லை நான் ஒரு ஹாரோஸ்கோப் அனாலிசிஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு திருமணத்திற்கு முகூர்த்தம் வேணும், இல்லை எனக்கு வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட எப்படி இருக்கும், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு கூட எப்படி இருக்கும், எனக்கு பொருத்தம் பார்க்கணும், எதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு கூப்பிடலாம். இத்துடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.